இப்போ 4வது பொன்மயிர் கண்ணில் இன்றைக்கு பாம்பன் சாமியோட கருணையினால் 4வது பொன்மயிர் கண்ணியை நம்ம மனசில் பதிய வச்சுக்கணும். இது நான் சொல்லித்தர்றது கொஞ்சம் அதோட ஒத்து வரும். அது நேரடி அர்த்தம் கிடையாது. ஆனால் இவங்களை மனசில் வச்சுக்கினா அந்த பாடல் மனப்பாடம் ஆகிடும். இப்போ முதல் பாட்டுக்கு திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் மனப்பாடம் பண்ணால் முதல் பாட்டு மனப்பாடம் ஆகிடும். 2வது பாட்டுக்கு மாணிக்கவாசகர் நினச்சிட்டினாக்கா 2வது பாட்டு மனப்பாடம் ஆகிடும். 3வது பாட்டுக்கு திருநீலகண்ட நாயனாரை மனசில் நினச்சிங்கனாக்கா 3வது பாட்டு மனப்பாடம் ஆகிடும். இப்போ 4வது பாட்டுக்கு பாருங்கள், திருமூலரை மனசில் வச்சுக்க. ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். நம்ம எப்போவுமே நான் என்னுடைய அனுபவங்களை சொல்லுவேன். நான் ஒரு ஜாதகம் பார்க்கும்பொழுதெல்லாம் 8ஆம் நம்பருக்காரருக்காக ஒரு ஜாதகம் பார்த்தேன், 8ஆம் நம்பருக்காரன் மனசில் போட்டுக்குவேன். கரெக்டாக அடுத்த 8ஆம் நம்பருக்காரன்னு சொன்னால் அதே தான் இருக்கும். சூரிய பலம், குரு பலம், சந்திர பலம் இப்படி எடுத்திங்கன்னா, மேஷ ராசி, சிம்ம ராசி இப்படி எடுத்திங்கன்னா அதை நீங்கள் ஒருத்தர் மனப்பாடம் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் அதே அவங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் கண்ணை பொண்ணு எஸ்ன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதே போல் தான் இப்போ இதில் 4வது பாட்டை மனப்பாடம் பண்ணணும். இது எப்படி மனப்பாடம் பண்ணுறதுன்னா, 4வது ஒரு நாயன்மார் பேரை சொல்லிடுறேன். திருமூல நாயனார்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். நீங்கள் திருமூல நாயனாருடைய முழு கதையும் தனியாக நீங்கள் யூடியூப்பில், கூகுளில் எங்கேயாவது சர்ச் பண்ணி புக்கை வாங்கி நிறைய தெரிஞ்சுக்கிடலாம். ஆனால் கொஞ்சோண்டு சாரம் நான் சொல்லணும். இந்த பாட்டோடு ஒத்து வர்றது வரைக்கும் நான் எடுத்துக்கிடணும். அந்த பாட்டை பாருங்களேன். பேரூர் பிறப்பு நசை பெற்றார் பிறந்தாரும் தாரமும் இல்லாதவனை சார்வேனோ புன்மையிலே. பேரூர் பிறப்பு நசை பெற்றார் பிறந்தாரும் தாரமும் இல்லாதவனை சார்வேனோ புன்மையிலே. இந்த பாட்டுக்குடைய அர்த்தங்களை கவனிச்சு பாருங்களேன். பேர் என்னது? திருமூலரா? கிடையாது. அவர் நந்திதேவருடைய சீடராக வரார். கைலாய பரம்பரையிலேருந்து வராரு. ஆகாயத்தில் வராரு. யாரை பார்க்க வராரு? பார்க்க வர்றது அகத்தியரை. இவர் ஒழுங்காக பார்க்க வேண்டியது அகத்தியரை தானே பார்த்துன்னு போகணும். அதுதான் விதி வேலை செய்யும். இந்த கண் இருக்கே, அதனால தான் இதை அருணகிரிநாதர் எழுதுவார். ஐவாய் வழி செல்லும் அவாவெனியேன்னுவார். அதனால் இந்த கண் இருக்குல்ல, அந்த 5 கண், 5 வாயில் ஒரு வாய் கண். இந்த கண்ணு பார்த்தது மனம் கீழே மாறிடுச்சு. மாடு செத்து போய் கிடந்து, மாடு மேய்க்கிறவன் செத்து போயிருக்கான். மாடுகள்லாம் அழுதுன்னு இருக்குது. அவன் பேர் தான் மூலன். இவர் பேர் மூலன் கிடையாது. இவர் நந்திதேவர் வம்சத்தில் நந்தி கைலாய பரம்பரையில் ஒரு நந்திதேவருடைய சீடர். 18 சித்தர்களில் ஒருத்தர். ஆனால் அப்பேற்பட்ட ஞானியும் அவங்களுடைய கண்களும் அவங்களுடைய காதுகளுமே கீழே அப்படி பார்த்ததுன்னா பூமியை பார்த்தா மாறிடுது. அப்படின்னா நம்ம நிலை என்னன்னு பாருங்கள். அவர் கீழே அப்போ பேர் என்ன? அவர் பேர் தெரியாது. மூலன் இவன் பேர் சேர்த்துக்கினார். மூலன் என்கிற உடம்பில் கூடு விட்டு கூடு பாஞ்சார். மாடு அழுது அவன் செத்துட்டான். மாடு மேய்க்கிற இடத்துல இறந்துருக்கிறான். அந்த மாடுகள்லாம் கண்ணீர் விடுது. ஐயோ மாடுகள்லாம் கண்ணீர் விடுதே. இந்த பசுன்றது நம்ம இதில் சைவ சித்தாந்தத்தில் உயிர்கள்னு வரும். அப்போ இந்த பசு என்பது உயிர்கள் அழுகிறதே, இது பாவமாக இருக்க சொல்லி இவர் உடம்பை ஒரு இடத்துல வச்சுட்டு கூடு விட்டு கூடு அந்த மூலன் உடம்புல பாஞ்சிட்டார். அதுதான் அவர் பண்ணது. பாய்ஞ்ச உடனே இவர் அகத்தியரை பார்க்க போனவர் போகாமல் இங்கே பூந்துட்டார். உடனே என்ன பண்ணிருந்துச்சு? எழுந்தார். எழுந்த உடனே அந்த மூலன் என்பவர் எழுந்துட்டார். எழுந்து நின்ன உடனே மாடுகள்லாம் சந்தோஷமாக போச்சு. உடனே அது மேய்ஞ்சதெல்லாம் சாயந்தரம் ஆச்சுங்களாம் எல்லாம் அவங்க வீட்டுக்கு ரோடுக்கு ஓடணும்னா அந்த மாடுகளுக்கு ஒரு பழக்கம் உண்டு. எப்போ எல்லா மாடுமே அவங்க வீடு வந்தால் கரெக்டாக தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கு போயிடும். அதுக்கு இந்த அட்ரஸ் நம்பர்லாம் சொல்ல வேணாம், தெருவெல்லாம் சொல்ல வேணாம். அந்த பக்கம் போனாலே அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வீட்டுக்கு திரும்பிடும். அந்த மாதிரி மாடுகளுக்கு அறிவு உண்டு. அந்தந்த வீட்டுக்கு அந்தந்த மாடு போயிடுச்சு. இவரும் எல்லா மாடுக்கு முன்னே கடைசியாக மூலன் அவர் வீட்டுக்கு மாடு போகுது. போன உடனே மாடு போயிடுச்சு வீட்டுக்கு. சரி நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் சொல்லி திரும்பினார். திரும்பின உடனே அவங்க மனைவி கூப்பிட்றாங்க. வாங்க, ஏன் வெளியே போகிற, வீட்டுக்கு வாங்கன்றாங்க.
நான் வீட்டுக்கு வர்றதா? ஏங்க நான் உங்கள் மனைவி கூப்பிட்றேன், என்ன வர மாட்டேங்கிறீங்க? நீ முதல்ல வரீங்களா இல்லையா? உள்ளே வாங்க, சாப்பிடுங்க, தண்ணியாக குடிங்க. ஒன்றும் சாப்பிடல. அம்மா நான் உன்னுடைய கணவன் இல்லை அப்படிங்கிறார். ஆனால் உடம்பு கணவன், உயிர் சித்தர். அதை வேடிக்கை பாருங்கள். பேர் ஊர் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு பாருங்கள். அவர் எந்த பேர்னு தெரியல, மூலன்ற பேரில் வந்து மாட்டிக்கிட்டார். எந்த ஊர் அதுவும் கிடையாது. கைலாயத்தில் வந்தார், அது என்ன ஊராட்ட சொல்ல முடியும்? பேர் ஊர் கிடையாமல் போச்சு. பிறப்பு நசை, அவர் பிறந்தாரா? யாருக்கு அப்பா அம்மா பிறந்தார்? அதுவும் இல்லாமல் போச்சு. பேரூர், பிறப்பு நசை, பெற்றார், பெற்றவங்க யாரும் இல்லை, பிறந்தார் யாரும் இல்லை. தாரம், இந்த அம்மாவும் தாரம்னு சொல்ல முடியாது. பாருங்கள் எப்படி வருது. ஒரு நாயனார் எப்படி வராங்க பாருங்கள். பேரூர், பிறப்பு நசை, பெற்றார் பிறந்தாரும் தாரமும் இல்லாதவனை சார்வேனோ பொன்மையில். நம்ம சிவனே நினச்சின்னு இருக்கிறோம், ஆனால் திருமூலரே சிவனாக இருக்கார் நமக்கு. இப்போ இது எப்படி இருக்குது பாருங்கள். முருகனையே அவர் நினச்சி பாடினார்னு சொல்கிறோம், இப்போ திருமூலரையும் பாடினா போல இருக்கா இல்லைங்களா? அதுக்கு அப்படியே பொருந்துதா இல்லையா? கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். பேரூர், பிறப்பு நசை, பெற்றார் பிறந்தாரும் தாரமும் இல்லாதவனை சார்வேனோ பொன்மையிலே. இவர் அந்த என்ன பண்ணுறாரு, அந்த ஊர் பஞ்சாயத்துக்கு இட்டுன்னு போகிறாங்க. அந்த அம்மா அந்த பஞ்சாயத்தில் பேசுகிறாங்க. இல்லைங்க, நான் உண்மையிலேயே கூடு விட்டு கூடு பாய்ச்சிருக்கிறேன், நான் கைலாயத்தில் வந்திருக்கிறேன், அகத்தியரை பார்க்க போயிருக்கேன், இந்த உடம்புல பசுக்களுக்காக வந்தேன் அப்படிங்கிறார். இவன் பேசுகிற பேச்சை வச்சு இவன் மூலம் கிடையாது அப்படின்னு ஊர் தீர்மானம் போட்டு அந்த அம்மாகிட்ட சொல்லுது. அதுக்கப்புறம் இவன் இங்கே போய் பார்த்தா இவர் உடம்பு காணவில்லை. எங்கே கூடு விட்டு கூடு பாஞ்சாரோ அந்த வீட்டில் அந்த உடம்பு இவர் காணாமல் போயிடுது. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் மூலன் உடம்புலேயே இவர் தங்கிடுறார். மூலன் உடம்புலே தங்குறாரு இல்லை. அதுவும் பிறகு இவருடைய வாழ்க்கையை எப்படி மாறுது பாருங்கள். 3000 வருஷம் தியானம் பண்ணுறார். ஒரு க்ஷணம் கீழே பார்த்த ஒரே ஒரு க்ஷணம் அவர் 3000 வருஷம் உட்கார வச்சார் சிவபெருமான். 3000 வருஷம் தவம் பண்ணுறார். வருஷத்துக்கு ஒரு பாட்டு எழுதுகிறார். ஒரு கண் முழிப்பார், ஒரு பாட்டு எழுதுவார், மறுபடியும் திருப்பி தியானம் பண்ணுவார், மறுபடியும் கண் முழிப்பார், ஒரு பாட்டு எழுதுவார், தியானம் போயிடுவார். அப்படின்னா இவங்க 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு இவங்கெல்லாம் வராங்கன்னா அதுக்கு முன்னாடி 3000 வருஷம் கிமுவில் இருக்கார் திருமூலர்னு அர்த்தம். கிமு 3000த்துலேருந்து நீங்கள் என்னீங்கன்னா தான் கிமு 1000ல் வர முடியும். 10,000மா? 1000 தான் அது வரும். அப்படி வரான்னு வச்சிங்க. அந்த 10ஆம் திருமுறையில் இவருடைய பாட்டு வருது, திருமந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அது 1000 வருஷம் தானே. அது முன்னாடி 2000 வருஷம் இருந்துருக்கிறார். அப்படின்னா எப்படி இருக்குது பார்த்துங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒரு அருளாளர் இந்த ஊரில் வாழ்ந்துருக்காங்க. அவங்க எழுதின ஒரு மந்திர தமிழும் எல்லாரும் போற்றக்கூடியது. அதில் இல்லாத விஷயமே இல்லை. அதில் வேதம் இருக்கும், அதில் ஆகமம் இருக்கும், அதில் சைவ சித்தாந்தம் இருக்கும். அது 9 தந்திரங்கள் அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதியிருக்காரு. அந்த 9 தந்திரமும் இருக்கும். அப்படியெல்லாம் எழுதுகிறாரு. அதுக்கப்புறம் அந்த திருமூலர் நம்ம சாரணும் அப்படிங்கிறது சுவாமியுடைய இதுவாக இருக்குது. அதை தான் சகமே மறையும் அகமுகம் அழிந்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை ஞான வாக்கியத்தை பாம்பன் சாமி எழுதுவார். சகமே மறையும் அகமுகம் அழுங்கின் அப்படின்னு எழுதுவார். அப்படின்னா அந்த ஞான வாக்கியம் 43 அப்படி எழுதியிருப்பார். அப்படின்னாக்கா நீ தியானத்தில் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி வாழ்ந்துருக்கார். பேரூர், பிறப்பு நசை, பெற்றார் பிறந்தாரும் தாரமும் இல்லாதவனை சார்வேனோ பொன்மையிலே. அப்படிப்பட்டவர் 3000 பாட்டு எழுதியிருக்காரு. அப்படிப்பட்டவர் சித்தராக வாழ்ந்திருக்காரு. அகத்தியர் தொடர்பில் இருக்கார். நந்தி பரம்பரையில் இருக்கார். 63 நாயன்மாரில் ஒருத்தர் இருக்கார். நீங்கள் யோசனை பாருங்களேன், எத்தனை ஆங்கிளில் அவர் வர பாருங்களேன். அவருடைய போல இதை நம்ம வணங்கி இந்த நாளில் திருமூலரை யாரெல்லாம் வணங்குறாங்களோ, அவர் 9 தந்திரங்களையும் கேட்குறாங்களோ, திருமூலர்னு கூகுளில் போட்டிங்கன்னா போதும். அவருடைய தந்திரங்களெல்லாம் கேட்டிங்கன்னா அது அத்தனை ப்ராக்டிக்கல், அத்தனை ரகசியங்கள் நம்ம உடம்புலே நடக்கிற சித்தாந்த ரகசியங்கள், வேதாந்த ரகசியங்கள் அவ்வளோ அதில் கொடுக்குறாரு. அவரை சாரணும். நம்ம சிவன் ஒன்று, சிவனை சார்வதற்கு ஒரு குருவை பிடிக்க வேண்டும். அப்போ திருமூலர் என்கிற 63 நாயன்மார் ஒரு குருவை நம்ம பிடிச்சிட்டோம்னா, இந்த 3000 பாட்டு ஒரு தரம் படிச்சிட்டோம்னா, ஒரு தரம் கேட்டுட்டோம்னா, நம்ம வாழ்நாள் பிறந்ததற்கு தமிழ் தெரிஞ்சதுக்கு நம்மலாம் வெற்றி பெற முடியும்.
எல்லா வகையும் எல்லா வீட்டிலும் பாம்பன் சாமியுடைய இந்த 4வது பாட்டு உங்கள் வீட்டில் போய் நிற்கும். பேரூர் பிறப்பு நசை பெற்றார் பிறந்தாரும் தாரமும் இல்லாதவனை சார்வேனோ பொன்மையிலே என்கிற இந்த பதியும் உங்கள் மனசில் நிற்கும். இந்த பாடலை இன்றைய நாளில் நினைவு செஞ்சு இந்த திருமூலரை வழிபட்டு எல்லாரும் வெற்றி பெறுமாறு வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நல்லா இருங்க.